லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு வாகனங்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து வாக்காளர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறது. அந்த வகையில் மதுராந்தகம் வாக்காளர்களின் கோரிக்கைகளை பதிவு செய்துள்ளது புதிய தலைமுறை. அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயக திருவிழா 2026 புதிய தலைமுறையின் சிறப்பு பேருந்து தமிழகம் முழுவதும் பயணித்து மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடத்திற்கு வருகை தந்திருக்கிறது. பொதுமக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், முக்கிய கோரிக்கைகள், எதிர்கால வளர்ச்சிக்கான அந்த திட்டத்திற்கான யோசனைகளை வழங்குவதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரையும் புதிய தலைமுறையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இது மக்களுடன் புதிய தலைமுறை. மதுராந்தகம் அப்படின்னு சொன்னோடனே இங்க உள்ள ஏரி தான் அனைவருக்கும் நினைவுக்கு வரும். அதாவது தஞ்சை நெற்களஞ்சியத்துக்கு அப்புறம் அதிகமான மகசூலை தரக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கு. இப்போ நீங்க மதுராந்தகம் அப்படின்னு சொன்னோடனே உங்க ஊரோட சிறப்பு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மதுராந்தகத்தினுடைய சிறப்பு என்று வருகிற போது மதுராந்தகம் ஏரி, ராமர் காத்த கோவில். இப்ப ஒரு தாலுக்கா அளவுல இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரியை தரமா அதை நீங்க பண்ணி கொடுக்கணும். டாக்டர் இங்க இருக்கணும். வேடந்தாங்கல் சரணாலயம் இந்த தொகுதி உட்பட்ட இடத்துல தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சீசன் டைம்ல வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய பறவைகள், ஏராளமான பறவைகள் அவங்க வேடந்தாங்கல்ல தங்கி மீண்டும் அந்த சீசன் முடிஞ்ச உடனே மீண்டும் அந்த நாடுகளுக்கே திரும்பக்கூடிய நிலை இருக்கு. அது சுற்றுலா தலமாக இருக்குது. இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். உங்க தொகுதியில நீண்ட காலமா இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, இது எனக்கு உடனடியா அதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகளை முன் வைப்பீங்க? வாசுதேவன், இந்த மதுராந்தகம் தொகுதியில மதுராந்தகம் நகர ஒட்டி இருக்கிற இந்த கிராமங்களுக்கு ஒரு அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு, ஏன்னா பெண்களுக்கு இருக்கு, மாணவர்களுக்கு தேவை என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இங்க மதுராந்தகம் தொகுதியை பொறுத்தவரை ஒரு அரசு கலைக்கல்லூரி வேணும். இப்ப நாங்க போனோம்னு சொன்னா மதுராந்தகம் தொகுதியிலிருந்து செங்கல்பட்டுக்கு தான் அரசு கலைக்கல்லூரிக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கும். மதுராந்தகம் நகரத்துக்குள்ள வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதாள சாக்கடை திட்டம் என்பது தொடர்ந்து வலியுறுத்தினே இருக்கும். ஆனால் அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை இதுவரையும் அமுல்படுத்தாமலேயே இருக்கிற நிலைமை தான் இருக்கு. செய்யூர் தொகுதியில் எடக்கிநாடுன்னு ஒரு பகுதியில் அங்கே மா, பலா, வாழை விவசாயிகள் உற்பத்தி பண்றாங்க. அப்படி உற்பத்தி பண்ணுகின்ற அந்த மா, பலா, வாழையை அரசே கொள்முதல் பண்ண, கூட்டுறவு நிறுவனமே கொள்முதல் பண்ணணும். ஆனால் பண்ண மாட்டேங்குது. அக்கிரப்பாக்கத்தில் பேருந்து நிலையம் எதுவும் ஒன்றுமே கிடையாது. ஒரு என்ஹெச்சில் பேருந்து நிலையம் நிற்குது, ஆனால் அங்கே பஸ் ஸ்டாப்பே கிடையாது. மழை காலமும் சரி, வெயில் காலமும் இருந்தாலுமே நிற்கிறதுக்கு பேருந்து கிடையாது. அந்த மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. மதுராந்தகத்துக்கு உட்பட்ட அச்சிரப்பாக்கம் ஒன்றியத்தில் ஒரு மருத்துவமனையும் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு பேருந்து நிலையம் ஒரு சிறப்பாக இருந்தால் நல்லா இருக்கும் என்பது என்னோட கோரிக்கை. கிருஷ்ணவேணி, அருமணம் கிராமம். அங்கே ஹாஸ்பிட்டல் ரோடாண்ட ஒரு பஸ் ஸ்டாண்டு போட்டாங்க. எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு இல்லை சார். நாங்கள் வெயில மேல் குளத்துல தான், மேல் குளம் தான் எங்கள் குளத்தான் தான் இருக்கிறோம். இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டும் கிடையாது, எதுவும் இல்லை. வெயிலில் தான் நின்று கிடணும். ஏரி தண்ணி, மழை தண்ணி எல்லாம் வந்தா கூட குளம் ரொம்ப வேண்டி அதுக்கு வடிகால் வசதி இல்லை சார். வடிகால் வசதி கேட்டு வடிகால் வசதி அது எப்பத்தாலும் அப்படியே சாத்து கொடுக்காத ஓடணும் தண்ணி. அதுதான் அச்சிரப்பாக்கத்தையும் மதுராந்தகத்தையும் வருவாய்த்துறையை 2ஆ பிரிச்சோம்னு சொன்னா மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுப்பதற்கு போறதுக்கு வசதியா இருக்கும். இந்த மதுராந்தகம் தொகுதி முழுக்க ஏராளமான பேரு வீடு கட்டி பட்டா இல்லாம பல ஆண்டு காலமா ஒரு வருஷம் 2 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷமா பட்டா இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிலைமை தான் தொடர்ந்து நீடிக்குது. மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து மக்கள் இங்க வந்திருந்தீங்க. உங்களுடைய வாழ்வாதார சார்ந்த பிரச்சனைகள், கோரிக்கைகள், எதிர்கால திட்டத்திற்கான வளர்ச்சிக்கான அந்த யோசனைகளை நீங்க முன் வச்சீங்க. வரக்கூடிய அரசு அதனை நிறைவேற்றும் அப்படின்ற நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றத நம்புவோம். இது மக்களுடன் புதிய தலைமுறை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ ஒன்னு இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியில் இன்னொரு ஷோரூம்.